என்ன இந்த நேரத்துல முழிப்பு வந்திருக்கு? மணி எத்தனை? மணி 3 ஆகிட்டோ. பவி வீட்டுக்கு போயிருப்பாளா இல்ல இன்னும் குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் இருப்பாளா? சரி, ஷாம் ரூம்ல போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ ஐயோ, இந்த பொண்ணு என்ன ஷாம் மேல கால் போட்டு அவ பக்கத்துல படுத்து கிடக்கு. இவா வீட்டுக்கு போகலையா? ஏ பவி எந்திரி. அம்மா ப்ளீஸ் இப்பமே எழுப்பாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயோ, எந்த கோலத்துல கிடக்காவ? இதுல கூட கொஞ்ச நேரம் தூங்குறாளாம். ஏ பவி, சாம் சார் பக்கத்துல நான் எப்போ வந்து படுத்தேன்? அப்ப நான் வீட்டுக்கு போகலையா? அம்மா 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 நீங்க எப்போ வந்தீங்க? ஓ, இந்த நேரத்துல நீ என்ன எதிர்பார்க்கல என்ன? அது வந்து இல்லம்மா, நான் வீட்டுக்கு போகாம எப்படி இங்க படுத்தேன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு தெரியும்டி நீ என்ன நோக்கத்துல இங்க படுத்திருந்தானே. மூஞ்ச பாம்போல வச்சுட்டு வந்து வேலை கேட்டா. நானும் பார்க்க நல்ல புள்ள நினைச்சுதான் வேலை தந்தேன். ஆனா போக போக உன் வேலையை காமிச்சிட்டேடி. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா ஒன்னும் தெரியாத மாதிரி பம்முறா? அன்னைக்கே யாழ் நீ சொன்னா யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க ஆண்டினி. நான் தான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நினைச்சு என் பையன் ரூம் வர உனக்கு வர்றதுக்கு அனுமதி தந்தேன். ஆனா நீ எவ்வளவு மோசமானவளா இருந்தா பண்றா? நீ எவ்வளவு பெரிய மோசமானவளா இருந்தா என் பையன் ரூமுக்கு வந்ததும் பத்தாது நீ அவனை மடக்கிறதுக்கே நீ பிளான் பண்ணுவா. அம்மா நீங்க ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நான் வேணும்னு உங்க பையன்கிட்ட போய் படுக்கலாமா? தெரியாம தூக்கத்துல தான் போய் படுத்துட்டேம்மா. சாரிம்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு தெரியும்டி. இப்படி பாம்போல வர்றது, எவன் வீட்டுல பணக்காரன்னு பாக்குறது, அவன் அப்படியே வளைச்சி போட்டு அங்கேயே செட்டில் ஆகுறது, இதானே உங்க வேலையெல்லாம்? இந்த பாருங்கம்மா, நீங்க என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? அப்புறம் எந்த மாதிரி பொண்ணுடி? நீ நல்லவளா இருந்தா குழந்தை தூங்குன உடனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானடி. அப்படியே என் பையன்கிட்ட உரசிட்டு படுத்து கிடக்கா. நல்ல டாக்டர், அவனை வளைச்சி போட்டு அந்த வீட்லயே செட்டில் ஆயிடலான்னு ஐடியாவோட தானே? அப்படி பேசாதங்கம்மா, நான் தெரியாம தான் பண்ணனேன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி நீங்க என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கம்மா. இந்த லீலி கண்ணீர் மட்டும் எப்படிதான் வரும்னு தெரியல. உங்களை மாதிரி அழுதுருக்கலாம், உடனே அழுவ பொத்துக்கிட்டு வந்துடும். உங்க அம்மாவை சொல்லணும், எவனாவது பணக்காரன் இருப்பான் வளைச்சிட்டு வானே அனுப்பி விட்டுருவா போல இருக்கு. இந்த பாருங்க ஆண்டி, எங்க அம்மாவை பத்தி பேசாதுங்க. எங்க அம்மா எங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீங்க இப்படி பேசுறத பஸ் நிறுத்துங்க ஆண்டி. இந்த பாரு ஏமா, நீ வேலைக்கு வந்தான்னு வச்சுக்கோ, ஷாம் ரூமுக்கு நீ வரவே கூடாது. குழந்தைய பாக்குறியா, கீழேயே இருக்கணும். உனக்கு நான் ஒரு கெஸ்ட் ரூம் தாரேன், அங்கேயே இருந்துக்கணும். ஷாம் ரூம் பக்கம் நீ வரக்கூடாது. இந்த பாருங்காட்டி, இவ்வளவு அசிங்கப்பட்டு இந்த வேலை செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அதோட உங்க பையனை நான் வளைச்சி போடணும்ங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் அந்த நிலா பாப்பாவுக்காக மட்டும்தான் அந்த வேலையை நான் செலக்ஷன் பண்ணேன். எனக்கு அப்படி ஒரு வேலை தேவை. இப்படி ஒரு கெட்ட பேரோட வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்தும் கிடையாது. நான் கிளம்புறேன் ஆண்டி. ஓடி இன்னும் நீ இல்லாட்டி என் பேத்திய பக்கம் ஆள் இல்லாத மாதிரி சீன் போடுறா. நாளைக்கே வேற ஒரு ஆளை வேலைக்கு நான் கொண்டு வருவேன். அந்த திறமை எனக்கு இருக்குது. நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டா உன் வேலையை காமிச்சிட்டல்ல. சாம் சார் சாரி சார். நிலா பாப்பா சாரி பாப்பா. நான் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன். நான் கிளம்புறேன் சார்.